வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம், இன்டகிரேஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம சில சம்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு சம், இன்டகிரேஷன் 5x⁴ minus 4 plus 7/x plus 2/√x dx. இப்போது இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இங்கே டோட்டலாக நமக்கு இங்கே நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்பிரஷனில்? 1 2 3 4 ஒரே ஒரு இன்டகிரேஷன் தான் இருக்குது. ஒரு டேர்முக்கும் தனித்தனியாக இன்டகிரேஷன் போட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இருக்கும்போது நம்ம அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் 5x² dx, ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் dx மைனஸ் இன்டகிரேஷன், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போகிறேன். இன்டகிரேஷன் 4 dx ப்ளஸ் இன்டகிரேஷன் தேர்ட் ஒன் 7/x dx ப்ளஸ் இன்டகிரேஷன் 2/√x dx. ஸோ தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு ஒன்றை தவிர வேறு எதுனா இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியில் கொண்டு வந்துக்கலாம். இன்டகிரேஷனுக்கு வெளியில் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் போது இன்டகிரேஷன் வெளியில் கொண்டு வந்துடலாம். டிவிஷனில் இருந்தாலும் இன்டகிரேஷன் வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இது கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 5 இன்டகிரேஷன் x² dx மைனஸ் 4 இன்டகிரேஷன் dx ப்ளஸ் 7 இன்டகிரேஷன் 1/x dx ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, 2 இன்டகிரேஷன் 1/√x dx. இப்போ நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம தனித்தனியாக நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது? x⁴n. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்டகிரேஷன் x⁴n dx. ஃபார்முலா என்ன? x⁴n+1 டிவைடட் பை n+1 ப்ளஸ் c. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே. நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் dx இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் dx இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு x. dx நம்ம இன்டகிரேட் பண்ணால் x. நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் 1/xன்னு இருக்குது. 1/x dx. இன்டகிரேஷன் 1/x dx என்ன வரும்? log modulus of x ப்ளஸ். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம தேர்ட் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே நம்ம சேம் இந்த ஃபார்முலா தான். இது எப்படி எழுதலாம்? நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது x⁻−1/2 வரும். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 5 இருக்குது. x⁻n+1 2 + 1 டிவைடட் பை 2 + 1 மைனஸ் இங்கே 4 இருக்குது. இது இன்டகிரேட் பண்ணால் x ப்ளஸ் 7 log modulus of x plus 2. இதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மேட் கொண்டு வந்துக்கலாம். இதை நியூமரேட்டர் கொண்டு போனால் x நம்ம x⁻1/2ன்னு எழுதலாம். ஸோ அதை நியூமரேட்டருக்கு போகும்போது √x dx. இது எப்படி எழுதலாம்? 1 இன்டகிரேஷன் 1/x⁻1/2 dx. இது நமக்கு நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகும்? x⁻−1/2 dx. So which is equal to 5. இதை சிம்பிளை பண்ணால் x⁻3 டிவைடட் பை 3 minus 4x plus 7 log modulus of x plus 2. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? x⁻n ஃபார்மேட்டில் இருக்குது. x⁻−1/2 + 1 x⁻n+1 டிவைடட் பை n+1. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு c போட்டுக்கலாம். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 5/3 x³ minus 4x plus 7 log modulus of x plus 2 power -1/2 + 1 + 1/2 வரும். ஸோ x⁻1/2 டிவைடட் பை 1/2. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4 ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது அதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. 5/3 x³ minus 4x plus 7 log modulus of x. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? ப்ளஸ்
4 then x power 1/2 square root of x. நம்ம கொஷின் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதேமாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ப்ளஸ். ஸோ இந்த இன்டெக்ரேஷன் இங்கே நமக்கு 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க சம்மில். அந்த 4 டேர்ம்ஸை நம்ம இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம இன்டெக்ரேஷனை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் அந்த கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளுக்கு இங்கே x² இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்கோ, மல்டிப்ளிகேஷனில் இருக்கோ இல்லை டிவிஷனில் இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணால் இன்டெக்ரேஷனுக்கு வெளியில் கொண்டு வந்துட்டு அண்ட் தென் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணலாம். And second sum, integration 12/4x minus 5 the whole cube plus 6/3x plus 2 plus 16 e power 4x plus 3 dx. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக இன்டெக்ரேஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரேஷன் 12 divided by 4x minus 5 whole cube dx plus integration 3x plus 2 plus dx plus integration 16 e power 4x plus 3 dx. So 3 terms இருக்குது, 3 integrals ஃபில் பண்ணியாச்சு. தென் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்க கான்ஸ்டன்ட் எல்லாமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 12 இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில். 12 integration 1/4x minus 5 whole cube dx plus 6 integration 1/3x plus 2 dx plus 16 integration e power 4x plus 3 dx. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் எந்த மெத்தடில் இருக்குது, இதை நம்ம மேலே கொண்டு போகலாம். நியூமரேட்டர் நம்ம கொண்டு போகும்போது இது எப்படி எழுதலாம், 12 integration 4x minus 5 power minus 3 dx மைனஸ் ஆடும் பவர் ப்ளஸ் 6 இன்டெக்ரேஷன். இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போக முடியாது, 1/x ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு அது ஃபார்முலா இருக்கும். அதாவது பவர் 1ஆக இருக்கும்போது நம்ம அந்த நியூமரேட்டர் கொண்டு போய் x power n ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது 1/x நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். இது அப்படியே வச்சுக்கலாம். 1 divided by 3x plus 2 dx plus 16 integration e power 4x plus 3 dx. ஸோ டோட்டலி நம்ம 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். தென் ஃபஸ்ட்டு ஃபார்முலா integration f x power n dx is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. Next integration 1/x dx is equal to log modulus of x plus c. Next integration e power x dx is equal to e power x plus c. ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்முக்கு, செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 12 4x minus 5 இது எக்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணோம். எக்ஸ் பவர் n plus 1 divided by n plus 1. ஆனால் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் கிடையாது, இங்கே ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இதை அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல வெறும் எக்ஸ் ஆர் ஒய்னா ஒய்ஏ, வெறும் ஜெட்னா ஜெட், அது மாதிரி இல்லாமல் அங்கே ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இருக்க இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னே இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம டினாமினேட்டரில் எழுதுகிறோம். ஸோ ஆல்ரெடி டினாமினேட்டர் ஃபார்முலாவில் நம்மளுக்கு -3 + 1 வந்திருக்கு. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா -5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், 4xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 ஆகிடும். அதை நம்ம டினாமினேட்டரில் எழுதணும். நெக்ஸ்ட்டு +6 log இது 1/xன்னு இருக்குது, log modulus of 3x plus 2. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 கிடைக்கும், இங்கே வந்து 0 ஆகிடும். அதை நம்ம டினாமினேட்டரில் எழுதிக்கணும். +16 இது e power x ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம அகைன் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது e power 4x plus 3 தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது x இருக்க இடத்துல 4x plus 3 இருக்குது. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ப்ளஸ் மொத்தமாக சேர்த்து சீன் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல வேறு எதனா ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணோம், திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும்.
இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் கிடையாது, 3x + 2. ஆனால் அந்த ஃபார்மெட் வந்து 1/xல இருக்குது. அதே மாதிரி இங்கே e⁻x அந்த ஃபார்மெட் e⁻x. ஆனால் எக்ஸ் இருக்க பிளேஸில் நம்மளுக்கு ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்குது, 4x + 3ன்னு இருக்குது. அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 4 வரும். அதை நம்ம டினாமினேட்டரில் ஃபில் பண்ணணும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாம். 4 1s are 4 3s are 12. So 3 4x - 5 power -2 divided by -2. இது 1 time, இது 2 times, plus 2 log modulus of 3x plus 2. 1 time 4 times, plus 4 e⁻4x plus 3 plus c. ஸோ இந்த மைனஸை மேலே கொண்டு போய்க்கலாம். இந்த பவர் வந்து நமக்கு நெகட்டிவாக இருந்தால் அதை நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். -3/2 by 4x - 5 the whole square plus 2 log modulus of 3x plus 2 plus 4 e⁻4x plus 3 plus c. ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. இதான் நம்மளோட ஃபைனலான ஆன்சர். Next, third sum, integration 15 divided by square root of 5x minus 4 minus 8 cot 4x plus 2 cosecant 4x plus 2 dx. இப்போ நம்ம இங்கே 2 terms இருக்குது, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். which is equal to integration 15 divided by square root of 5x minus 4 dx minus integration 8 cot 4x plus 2 cosecant 4x plus 2 dx. ஸோ இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இங்கே 15 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ அதை இன்டகிரேஷன் வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா 15 integration 1 by square root of 5x minus 4 dx minus 8 integration cot 4x plus 2 cosecant 4x plus 2 dx. ஸோ நம்மளுக்கு 2 ஃபார்முலாஸ் தெரியும். இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இதை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா 15 இன்டகிரேஷன் 5x minus 4 இது பவர் 1/2ன்னு எழுதலாம். நியூமரேட்டர் -1/2 dx minus 8 இன்டகிரேஷன் cot 4x plus 2 cosecant 4x plus 2 dx. தென் நமக்கு 2 ஃபார்முலா தெரியும். அது இது x⁻n ஃபார்மெட்டில் இருக்குது. இன்டகிரேஷன் x⁻n dx is equal to x⁻n plus 1 divided by n plus 1 plus c. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் இன்டகிரேஷன் cosecant x cot x dx is equal to minus cosecant x plus c. ஸோ இந்த 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 15 இது x⁻n வந்து -1/2 5x minus 4 power -1/2 plus 1 divided by -1/2 plus 1. இங்கே நம்மளுக்கு எக்ஸ் இருக்க பிளேஸில் எக்ஸ் இல்லாமல் 5x minus 4 இருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 5x minus 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. இங்கே 5xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 minus 8. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் cosecant 4x plus 2 இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ் இருக்குது, அதாவது cosecant எக்ஸ் இருக்க இடத்துல 4x plus 2 இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடைக்கும் ப்ளஸ் சி. ஸோ இப்போ கேன்சல் பண்ண 5 1s are 5 5 3s are 15 3 5x minus 4 -1/2 plus 1 வந்து 1/2 divided by 1/2 minus into minus plus 1 time 2 times 2 cosecant 4x plus 2 plus c. ஸோ இது ரெசிப்ரோக்கல் எடுத்து மட்டும்னா 2 3s are 6 5x minus 4 power 1/2 plus 2 cosecant 4x plus 2 plus c. So which is equal to 6. It is 1/2 இந்த பவரில் 1/2 இருந்தால் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப்
5x minus 4 plus 2 cosecant 4x plus 2 plus c நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே தான் நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ இந்த சம்க்கு இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th சம். ஸோ இங்கே டோட்டலாக நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது. தனித்தனியாக இன்டகிரேஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் 1/3 cos x/3 minus 4 dx plus integration 7/7x plus 9 dx plus integration e power x/5 plus 3 dx. ஸோ டோட்டல் நம்ம 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து காஸ் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, இது 1/x ஃபார்மேட்டில் இருக்குது, இ பவர் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்லாம் வெளில எடுத்துடலாம். இங்கே கான்ஸ்டன்ட் இஸ் 1/3 இன்டகிரேஷன் காஸ் x/3 minus 4 dx plus 7 வெளில எடுத்தால் இன்டகிரேஷன் 1/7x plus 9 dx plus integration e power x/5 plus 3 dx. ஸோ 3 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் cos x dx is equal to sin x plus c. நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் 1/x dxல இருந்தால் ஃபார்முலா இஸ் log modulus of x plus இன்டகிரேஷன் e power x dx ஓட ஃபார்முலா e power x plus இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1/3 ஸோ இது cos x ஃபார்மேட்டில் இருக்குது. இதை இன்டகிரேட் பண்ணால் sin x/3 minus 4. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/3 கிடைக்கும். ஸோ 1/3 ப்ளஸ் 7 இது 1/x ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ log modulus of 7x plus 9 இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது வந்து 0, இங்கே 7xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 7 ப்ளஸ் e பவர் x/5 ப்ளஸ் 3 இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது சேம் அதே தான் கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே 0, இங்கே 1/5 ப்ளஸ் சி. ஸோ 1/3 நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். which is equal to 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ sin x/3 minus 4 plus log modulus of 7x plus 9 plus இந்த 5 ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் 5 e power x/5 plus 3 plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர். கொடுத்துக்க இன்டகிரேஷன் சம்மில் நம்ம இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த 5 சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பேசிக் இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கான பேசிக் சம்ஸு, இதில் இன்டகிரேஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம எப்படி கான்ஸ்டன்ட் இருக்கும்போது நம்ம வெளியில் எடுக்கணும், அண்ட் தென் நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி இருந்தால் நம்ம வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எடுக்கணும், ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இந்த 5 சம்ஸ்லேயே நம்மளுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ் போர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.